ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முளைக்கீரை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முளைக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வெங்காயம் 1, தக்காளி 1, இது இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது அதுலேயே மஞ்சள் தூள், துளி பெருங்காயம், துளி எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, கீரை, சாம்பார் மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கீரை வேகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே கீரையும் ஆட் பண்ணிடலாம். லேசாக கொதி வரணுன்ட்டு இல்லை, லேசாக சூடானதும் கீரையை ஆட் பண்ணிடலாம். இல்லை லேசாக நான் தண்ணி விட்டுக்கிட்டேன், ஒரு 1/2 டம்ளரு. இப்போ இதுலேயே கீரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரை, வெங்காயம், தக்காளியெல்லாம் ஈஸியாக வெந்துடும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறது. நம்ம இது சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் இதெல்லாம் வெந்துடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக கொதிச்சிட்ருக்கு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் இல்லைனா மிக்சிலேயே 2 துண்டு போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா நல்ல கோர்ஸாக கிரைண்ட் ஆகிடும். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தாளித்து கொட்ட வேண்டியதுதான். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இதில் ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு லேசாக பொரி வர ஆரம்பிச்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இப்போ உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. உளுந்து செவந்ததும் எடுத்து நம்மளுடைய முளைக்கீரை கூட்டில் போட்டுட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான முளைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளிக்குழம்பு, வத்த குழம்பெல்லாம் வைக்கும்போது இது சைட் டிஷ்ஷாக அவ்வளோ நல்ல மேட்சாக இருக்கும். இந்த முளைக்கீரை கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.